finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 4th டெஸ்ட் ராஞ்சியில Day 2 ஃபர்ஸ்ட் செஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்த செஷன் யாருக்கு அப்படின்னு சொல்றதே ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷனா இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பாத்தீங்கன்னா 50-50 தான் சொல்லுவேன். ரீசன் என்னன்னா, இங்கிலாந்து ஆரம்பிக்கும் போது 302 for 7ல இருந்தாங்க. 51 ரன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப குரூஷியல் ரன்ஸ். அண்ட் ராபின்சனே ஒரு 50 போட்டிருக்காருன்னா பாத்துக்கோங்க. அண்ட் நல்ல காலம் ஜடேஜா லாஸ்டா வந்து டக்குன்னு விக்கெட்ஸ் எடுத்து முடிச்சாரு. அது ரொம்ப ரொம்ப வைட்டலா இருந்தது இந்தியாவுக்கு. ஏன்னா இன்னுமே 380 390 அடிச்சிருந்தா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருப்பாங்க. பட் 353 வந்து பாத்தீங்கன்னா வெரி வெரி குட் ஸ்கோர் ஆக்சுவலி இந்த பிச்சில். ஏன்னா இந்தியா 4th இன்னிங்ஸ் விளையாட போகுதுன்றதை நம்ம மறக்கவே கூடாது. ஸோ இங்கிலாந்து கையில இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் இருக்கு. ஸோ அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஜோ ரூட் நாட் அவுட் பேட்ஸ்மேன். ஸோ அவரோட டிபிக்கல் இன்னிங்ஸை காமிச்சிட்டாரு. ஃபென்டாஸ்டிக் எஃபர்ட். அண்ட் ஜோ ரூட் இஸ் பேக். நேத்தே சொல்லியாச்சு. ஸோ டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும், இல்ல தரம்சாலாலையா இருக்கட்டும், போகும்போது வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா அந்த ஒரு கான்பிடென்டோட உள்ள இறங்குவாரு. அண்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் போராதாங்க போட்டாங்க. சிராஜா இருக்கட்டும், ஆகாஷ் தீபா இருக்கட்டும், கொஞ்சம் நிறைய வேவடா போட்டாங்க. நியூ பால் எடுத்துட்டாங்க காலில் வந்தோடனே. அண்ட் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் அழுத்துறதுக்கு. பட் ராபின்சன் வந்து பாத்தீங்கன்னா கவுண்டர் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாரு நம்மளோட பிரீமியம் பேஸ் பவுலர் சிராஜியா. ஸோ அதுதான் எனக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா சிராஜ் வந்து பாத்தீங்கன்னா அது சொல்றல, அந்த ஒரு மூமெண்ட்ல ஒரு ஃப்ளோல இருக்கும்போது டக்குன்னு விக்கெட்ஸ் எடுத்துருவாரு. அதுக்கப்புறம் ரன்ஸை வாரி கொடுக்குறாரு. ஸோ கண்ட்ரோல்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்தியா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அது வந்து 2 பவுலர் கிட்ட தான் இருக்கு. ஒன்னு பும்ரா அண்ட் ஒன்னு ஷமி. அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோலா போடுற அளவுக்கு எந்த ஒரு ஃபாஸ்ட் பவுலருமே இல்லைன்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஸோ கொஞ்சம் நான் டிசப்பாயிண்ட் ஆனேன் ஆக்சுவலா நியூ பால்ல. அதுவே ஆகாஷ் தீபாவது விடுங்க, அட்லீஸ்ட் நல்லா போட்டு 3 விக்கெட் இனிஷியலா எடுத்தாரு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் போக கத்துப்பாரு. சிராஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்னும் போது டக்குனு டைல முடிக்கிறத விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா வேவடா போட்டுட்டு இருந்தாரு. அண்ட் அவரோட பேஸ் ஆல்ரெடி 130 to 133 தான் போட்டுட்டு இருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 130 129ல போட்டுட்டு இருந்தாரு. அது ஒரு மிகப்பெரிய கன்சர்ன் இந்தியாவுக்கு. ஸோ சிராஜ் நிறைய இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். அண்ட் ஜடேஜா ஒன்ஸ் அகெயின் ரெஸ்கியூல வந்து நம்மளுக்கு 3 விக்கெட் எடுத்து டப்புன்னு முடிச்சாரு. அண்ட் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி அந்த நியூ பால் த்ரெட்னு ஒன்று இருக்கு. அதை சர்வே ஆகிட்டா இந்த பிச்சு கொஞ்சம் ஸ்லோ ஆகும். கொஞ்சம் பால் ஹோல்ட் ஆனோடனே வந்து பாத்தீங்கன்னா நின்று வரும். ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம் பேட்ஸ்மேன். புரியுதா உங்களுக்கு? ஆனா அதுக்குள்ள ரோஹித் சர்மா அவுட் ஆயிட்டாரு. எனக்கு ரோஹித் சர்மா அவுட் ஆனதுனாலதான் இந்த செஷன்ல 50-15 இந்தியாவுக்கு இங்கிலாந்து நான் சொல்றேன். ஏன்னா ரோஹித் சர்மா பேட்ஸ்மேன் எவ்வளவு பெரிய ஒரு இம்பாக்ட் இந்தியாவுக்கு இருக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியும். சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம ஸ்ட்ரெயிட் பால் ஜஸ்ட் ஃபுட் ஒர்க் யூஸ் பண்ணாம அப்படி ஆனாரு. வெரி வெரி சாஃப்ட் டிஸ்மிசல்னு சொல்லுவோம்ல, அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு டு பி வெரி ஆனஸ்ட். ஏன்னா இந்த பிச்சர் ரோஹித் சர்மா நின்னாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா ரன் ஸ்கோர் பண்ணலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் வந்து அவுட் ஆயிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் கில் வந்து கொஞ்சம் ஸ்டெடியா விளையாடிட்டு இருக்காரு. கொஞ்சம் டஃப் பீரியட் தான். ஏன்னா லஞ்சுக்கு முன்னாடி 7 ஓவர் அந்த நியூ பால் செஷன் வேற. அண்ட் ஆண்டர்சன் அண்ட் ராபின்சன் 2 பேருமே ஆக்சுவலா நல்லா போட்டுட்டு இருந்தாங்க. பட் ஜெய்ஸ்வால் கமாண்டிங்கா விளையாடிட்டு இருக்காரு. அவரு செம்ம ஃபார்ம்ல இருக்காருன்றதே கிளியரா தெரியுது. ஏன்னா ரோஹித் ஒரு பக்கம் ஸ்ட்ரகிள் ஆனாரு. கில்லே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காஷியஸா தான் விளையாடுறாரு. பட் அந்த பக்கம் ஜெய்ஸ்வால் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா லிட்டரலி டாமினேட் பண்ணிட்டு இருந்தாரு ஒரு ஓவர் ஆண்டர்சனை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காஷியஸாவும் விளையாடினாரு. ஸோ ரொம்பவே ஒரு பேலன்சிங்கான ஒரு கேம் இருக்கு ஆக்சுவலா ஜெய்ஸ்வால் கிட்ட. நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுது. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் எப்படி ஒரு செகண்ட் செஷன் விளையாட போறாரு. ரொம்ப ரொம்ப குரூஷியல் ஜெய்ஸ்வால். எதுக்குன்னா ஸ்கோரும் கொஞ்சம் மூவ் ஆகும் அவர் ஸ்டே பண்ணாருன்னா. அண்ட் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு டீசென்ட் பொசிஷன்ல இருப்பாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் செஷன்ல எவ்வளவு சீக்கிரம் ஜெய்ஸ்வால் அவுட் ஆகுறாங்களோ அவ்வளோக்கெல்லாம் அவங்களுக்கு நல்லது. அதுதான் அவங்களும் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ரஜத் பட்டிதார் வருவாரு. அவர் ஆல்ரெடி அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு. புரியுதா உங்களுக்கு? 4 இன்னிங்ஸ்ல பெருசா இந்த டெபியூ மேட்ச்ல ஒரு 32 அடிச்சாரு. அதுக்கப்புறம் மிச்சம் 3 இன்னிங்ஸுமே கம்ப்ளீட்லி ஃபெயிலியர். இதுல பேக் டு பேக் டக் அவுட் வேற லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல. ஸோ அந்த ப்ரெஷரோட தான் உள்ள வருவாரு. அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா சஃப்ராஸ் கான், ஜூரல்லாம் இருக்காங்க. பட் ஸ்டில் என்னோட ஒரு தாட் என்னன்னா, ஜெய்ஸ்வால் வெரி வெரி கீ ஃபார் இந்தியா. ஏன்னா நம்ம கிட்ட 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க. ஒன்னு ஜெய்ஸ்வால், ஒன்னு ரவீந்திர ஜடேஜா. ஸோ 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குரூஷியலான ஒரு ரோல் பிளே பண்ணுவாங்க இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்தியாவுக்கு. பட் ஜெய்ஸ்வால் அண்ட் கில் இந்த பார்ட்னர்ஷிப் ரொம்ப ரொம்ப கீ இந்தியாவுக்கு. எவ்வளவு தூரம் இந்தியா இந்த பார்ட்னர்ஷிப் வளருதோ அதை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வின் பண்ண வாய்ப்பு இருக்கா இல்லையான்றதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அண்ட் விக்கெட்ஸ் இந்தியா சீக்கிரமா விட்டாங்கன்னா இந்தியா வில் பி இன் பேக் ஃபுட் தான் சொல்ல முடியும். இங்கிலாந்து அதை தான் பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்தோடனே எவ்வளவு சீக்கிரம் விக்கெட்ஸ் எடுக்கணும். ஏன்னா இந்த பால் கொஞ்சம் நியூவா இருக்கும் போது எடுத்தாதான். ஏன்னா ஓல்ட் ஆச்சுன்னா ஓரளவுக்கு நின்று வரும். ஸோ பேட்ஸ்மேனால வந்து பாத்தீங்கன்னா அந்த பிச்சோட பேஸுக்கு ஏற்ற மாதிரி பேக் ஃபுட்ல போய் ஈஸியா விளையாடிடலாம். அது ஸ்பின்னர்ஸா இருக்கட்டும் இல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸா இருக்கட்டும். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் எப்படி செகண்ட் செஷன் போக போகுதுன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ செஷன் 2 முடிஞ்சோடனே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.